வணக்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஓலைச்சுவடி தேடி தான் நம்ம போகிறோம். இப்போ இந்த ஓலைச்சுவடி பார்த்திங்கன்னா, இந்த கொஷின் பாருங்கள். புலவர் சிங்கம் பார்த்திங்கன்னா நக்கீரன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிலேடை மன்னர் பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன். இது ஒரு புக்கில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றும் டேரெக்டாக இல்லை, சரிங்களா? அப்போ நமக்கு இன்னொரு குழப்பம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வழக்கமாக காலமேக புலவர் தான் நம்ம படிச்சிருக்கோம், இல்லை வரதன் படிச்சிருக்கோம். அதனால் நமக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சிலேடை பாடுவதில். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு சி தான் ஆன்சரு, கீவா ஜெகநாதன் வச்சா. இப்போ இது நம்ம ஓலைச்சுவடியில் இருக்குது. இந்த ஓலைச்சுவடியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? நம்ம முதல்ல அப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அதாவது நான் நக்கீரருக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் 1 2 3 4 5வது ஆப்ஷனை பாருங்கள். நக்கீரர், இலக்கிய சிங்கம், பொய்யற்ற கிரண் இருக்கிறது. நான் 2010 போலீஸில் இருந்தேன். அப்போ உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு அதிகமாக லீவ் கிடைக்காது. அதனால் என் நண்பர் படிச்சிருந்தார். அவருமே போலீஸில் இருந்தார். அவர் அப்போ தொடர்ச்சியாக எக்ஸாம் எழுதி ஒரு 2-3 எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அவர் விஓஓ ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டாக அப்போ ஜாயின் பண்ணிட்டார். இப்போ சப் ரிஜிஸ்டராக இருக்கார். இப்போ அவர் எனக்கு அப்போ கொடுத்தாரு. ஒரு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 12 வருஷம்னா 2012 அந்த வாக்கில் கொடுத்தாரு எனக்கு. அந்த மிடில் நான் அப்படியே வச்சுருந்தேன், கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதை வச்சு, ஏன்னா சோர்ஸ் கிடையாது அப்போலாம், எதுலேருந்து படிக்கின்ற ஐடியா இருக்காது. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாங்களோ அது மாதிரி அப்போ கேட்டுருந்தாங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸாம் இப்போ போலீஸ் விட்டு வெளியே வந்துட்டோம். குரூப் 4 கிளியர் பண்ணி வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் எழுதுனா அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த குரூப் 2 எக்ஸாம் தகுந்த மாதிரி நான் அப்டேட் ஆகிட்டோம், புது புக்குக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ நம்ம சிலபஸ் மாற்றிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட இந்த சிலபஸ் 10-12 வருஷத்துக்கு முன்னாடியான சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது, சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இலக்கிய சிங்கன்னு போட்டிருக்காங்க, அதில் புலவர் சிங்கன்னு போட்டிருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது. இந்த ஓலைச்சுவடிக்கே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அதனால் நம்ம படிக்க வேண்டியதை நம்ம நிறைய படிக்கணும். இப்போ அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. நம்ம தேடி நிறையா படிக்க மாதிரி இருக்கும். தமிழுக்கான இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சிலபஸ் கொடுத்துடலாம், எல்லாமே கிடைக்குது. யூடியூப்பில் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்குது. படிச்சுட்டு திறமை தகுதி இருக்கும் வரப்போகிறாங்க. கட் ஆஃப் ஏன்னா ஏறி போகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் பெருசாக சோர்ஸ் இருக்காது. அதனால் கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கும்போது சில பர்டிகுலராக கொடுத்துட்டு இதுக்குள்ளே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க, அதை எழுதுவாங்க. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். கட் ஆஃப் ஏன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. படிக்கிறவங்க, ஞாபக சக்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு வர போகிறாங்க. சரி, நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுதல். இதில் உடும்பு பிடி போல் இந்த கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. பசுமரத்தாணி போல், மலரும் மனமும் போல், பகலவனை கண்ட பனி போல். அடுத்த கொஷின் காட்டுறேன். இடியோசை கேட்ட நாகம் போல, களம்பாலில் துளி நஞ்சு போல, மழைமுகம் காணா பயிர் போல, கல் மேல் எழுத்து போல. இப்போ இது 2 சோர்ஸ் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. நம்ம பழைய ஓலைச்சுவடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3வது ஆப்ஷன் பாருங்கள். சூரியனை கண்ட பனி போல விலகுதல், சரிங்களா? அடுத்து இதிலே பாருங்கள், கடைசியிலேருந்து 2வது பாருங்கள். இடியோசை கேட்ட நாகம் போல நடுக்கம். பாருங்கள், கடைசியிலேருந்து 4வது பாருங்கள். பசு மரத்து ஆணி போல, சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். உடும்பு பிடி போல, உறுதிப்பாடு பிடிப்பு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய நோட்ஸ் தான், இருந்தாலுமே அது கன்வென்ஷனாக இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த கொஷின்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப காலகாலமாக இருக்குது. இன்னும் இந்த நோட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி தான் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் புதுசாக ரெடி பண்ணோம். ஆனால் அதை படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட படிக்கிற பசங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்க வேறு வழியே கிடையாது, படித்து தான் ஆகணும். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு போனால் தான் நம்மளால் எக்ஸாம் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய சோர்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருந்தோம், அதாவது தமிழுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் சேர்த்து பழைய புக்கு நிறைய விஷயங்களை வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். புதிய சமச்சீர் புத்தகத்துக்கு தனியாகவே ஒரு ஒன்லைனர் மாதிரி போட்டிருந்தோம். பழைய புக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 655 பேஜ். முதல்ல இது எத்தனை பேஜ் முதல்ல காமிச்சு முடிகிறோம் பாருங்கள்.
மொத்தமாக வந்து 655 பேஜு. நம்மக்கிட்ட படிக்கிறவங்க யாரும் பெருசாக இதை படிக்கலை. புக்கு ஆனால் நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஆனால் படிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது புக்கு தான் சார் படிக்கணும், சப்ஜெக்ட் புக்கு. அதுக்கப்புறம் வந்து பழைய புக்கில் 9th தமிழ் 10th தமிழ் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது நம்ம பார்க்குறது 2வது சோர்ஸு. இப்போ நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நம்ம எப்பவுமே ஒரு புக்கு ரெடி பண்ணுறோன்னா நிறைய சோர்ஸ் பார்த்தா ரெடி பண்ணுவோம், நம்மளாம் எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? அப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நம்மக்கிட்ட படிக்கிறவங்க படித்தாங்க பார்த்தீங்கன்னா படிக்கலை. ஏன்னா புது புக்கு நல்லா நிறைய வந்து டைம் கொடுத்தாங்க. ஒரு பழைய புக்கில் ஒரு குறிப்பிட்ட பேஜ் தான் படித்தாங்க. அதாவது 9th 10th கொஞ்சம் தான் படித்தாங்க, மற்றபடி எதுவும் படிக்கலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எல்சி தான் சார் இதெல்லாம் அவ்வளோ படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 655 பேஜ் இருக்குது. இந்த 655 பேஜ் இருக்கிற புக்கில் இந்த கடைசியாக முடியக்கூடிய இந்த 654 55வது பேஜில் தான் இந்த கொஷினே இருக்குது. கிட்டத்தட்ட 2 கொஷின் வந்துருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். மலரும் மனமும் போல ஒன்றாச்சா. 2வது சூரியனை கண்ட பனி போல இருக்கா. அடுத்தது மழைக்கான பயிர் போல, 3வதாக இருக்குது பாருங்கள், மழைக்கான பயிர் போல. அடுத்து பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இடியோசை கேட்ட நாகம் போல. அடுத்து பார்க்கலாம், பசுமரத்து ஆணி போல. இங்கே பாருங்கள், 2வதாக பாருங்கள், பசுமரத்து ஆணி போல. அடுத்தது உடும்பு பிடி போல, கல்மேல் எழுத்து போல. தொடர்ச்சியாக வந்துச்சுங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்தால் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கடைசி பேஜை கொண்டு போய் காட்டுற பாருங்கள், 655. சரிங்களா. நம்ம இது வந்து சமைச்சருக்கு தனியாக போட்டுருந்தோம். இவ்வளோ புக்கை வந்து படிச்சுட்டு கடைசி பேஜ் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட படிச்சவங்களும் நிறைய பேர் வந்து இந்த புக்கை படிக்கலை. ஆனால் இவங்க இந்த புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய சோர்ஸ் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதனால் நானும் பெருசாக யாரையும் வந்து போர்ஸ் பண்ணல. சரி சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் இவங்க நிறைய கொஷின் இதிலேருந்து கேட்டிருக்காங்க. நான் இந்த புக்கை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன், நேரம் இல்லை. அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு ஒரு கொஷினாக எடுத்து போட்டுட்ருக்கேன். சரிங்களா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய படிக்கணும், வேறு வழி கிடையாது. நிறைய புக்கை வந்து ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் வழி உண்டு, இல்லைனா இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக படிங்க. சிலபஸ் மாற்றிட்டாங்கிறதுனால நமக்கு ஒரு 5 கொஷின் 6 கொஷின் தான் வந்து வேலையே தீர்மானிக்குது. சரிங்களா. அதனால் நீங்கள் படிக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த விவசாயியின் மகன் 96 தமிழில் 96 எடுத்தது எப்படி, அது அந்த அந்த வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. அதாவது லாஸ்ட்டாக அந்த குரூப் 4 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது நமக்கு புதுசு. இப்போ அவங்களே வந்து எக்ஸாம் எழுதினா கூட அவங்களால முடியாது. அந்தந்த டைமுக்கு நம்ம படிக்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா. கிரிக்கெட் கூட பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பிளேயருக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டீமில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபிட்னஸாக இருந்தால் தான். சரிங்களா. அவங்க அந்த நேரத்தில் படிக்கும்போது ஃபிட்னஸாக இருந்திருப்பாங்க, அதனால் எடுத்துருப்பாங்க. இப்போ நான் 96 எடுத்தது எப்படி, 100 எடுத்தது எப்படி, 98 எடுத்தது எப்படின்னா அது உண்மையிலே சிலபஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் புக்கிலேருந்து அப்போ கேட்டாங்க. அப்போ அதாவது ஈஸி கஷ்டன்றதை காட்டிலும் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணுன்றது தான் அங்கே விஷயமே. நம்ம டெப்த்தாக படித்தா நல்லது. சரிங்களா. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, படித்தா கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். அதே இன்னொன்றும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம படிக்க வேண்டியது அதிகமாக இருக்குது, குறைக்கலை இவங்க. ஏன்னா இவங்க குரூப் 4க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் விட்டுட்டாங்கன்னா நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவோம் எங்கெங்கெல்லாம் போய் நம்ம படிக்கலான்றது. ஆனால் அதையுமே இவங்க செய்ய மாட்டுறாங்க. பார்க்கலாம், இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஏதாவது வாய்ப்பு இருக்கும். இவங்க ஏதாவது விடுவாங்க தான் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.